ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு நண்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா நம்ம என்ன மெசேஜ் என்ன ஃபாண்டில் அனுப்புகிறோமோ அதே ஃபாண்டில் தான் அவங்களுக்கு போகும். அப்படிதானே? இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ லவ் யூ அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த மெசேஜ் அந்த ஃபாண்டில் தான் அவங்களுக்கு போய் சேரும். ஸோ நாம டிஃபால்ட்டாக என்ன ஃபாண்டில் வச்சிருக்கிறோமோ அந்த ஃபாண்டில் நமக்கு சென்ட் ஆகும். டிஃபால்ட்டாக அவங்க என்ன ஃபாண்டில் வச்சிருக்காங்களோ மொபைலில் அந்த ஃபாண்டில் அவங்களுக்கு போகும். ஆனால் இது எல்லாருடைய மொபைலுமே இப்படி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஒரு ட்ரிக் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் இருந்து டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸில் நம்ம மெசேஜ் பண்ணோம். அதாவது டைப்பிங் மெசேஜ் பண்ணோம்னா நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களோட மொபைல் சேம் ஃபாண்ட் செம்ம ஸ்டைலிஷா போய் ரிசீவ் ஆகும். பார்க்கவே அட்டகாசமா இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ட்ரிக் நம்ம மொபைல்ல மட்டும் செஞ்சா போதும். நாம யாருக்கு அனுப்புறோமோ அவங்க மொபைல்ல இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. செம்ம இருக்குல்ல? இந்த மாதிரி நம்ம மொபைல் எப்படி செட் பண்ணிக்கலாம் தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா வீடியோல இருக்கிற லைக் பட்டனை ஒரு தட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் கீபோர்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்படிதானே? ஸோ இந்த கீபோர்டில் நம்ம என்ன மெசேஜ் நம்ம பண்ணுறோமோ அதே மெசேஜ் அதே ஃபாண்டில் தான் நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுக்கு போய் சேரும். இது எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நம்ம இப்போ பார்த்த மாதிரி இந்த ட்ரிக்கை நம்ம பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதில் டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஸோ இது ஒரு கீபோர்ட் அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் செகண்ட் இருக்கிற ஆப்ஷன் ஆன் பண்ணி விட்ட உடனே உங்களுக்கு இதில் வந்து டிக் மார்க் வந்துடும். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் உங்க கீபோர்ட் ஆப்ஷன்ல இந்த அப்ளிகேஷனோட நேம் கீபோர்டை மட்டும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. செலக்ட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் உங்க கீபோர்டு வந்து மொத்தமா மாறிடும். ஸோ இதுல ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் இருக்கும். உங்களுக்கு என்ன ஸ்டைல்ஸ் வேணுமோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்டைல வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த அப்ளிகேஷனை இந்த மொபைல போட்டிருக்கிறேன். இந்த மொபைல நான் போடல. ஓகேவா? நான் இப்போ இந்த அப்ளிகேஷனை இந்த மொபைல் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் இப்போ ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு வேர்ட் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் இப்போ வந்து சென்ட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே நம்ம என்ன ஃபாண்ட் நம்ம சென்ட் பண்ணோமோ அதே ஃபாண்ட் அவங்களுக்கு வந்து போயிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போ இந்த ஃபாண்டை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு மிஸ் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுறேன். போட்டுக்கிட்டு நான் சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா அதே ஃபாண்டில் அவங்களுக்கு போயிடுச்சு. இந்த அப்ளிகேஷன் இவங்க அதாவது நம்ம யாருக்கு அனுப்புறோமோ நம்ம ஃப்ரெண்ட் இந்த அப்ளிகேஷன் போடணும் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நாம மட்டும் இன்ஸ்டால் பண்ணா போதும். ஜஸ்ட் நமக்கு என்ன ஸ்டைலில் என்ன மாடலில் நம்ம அனுப்ப வேண்டிய மெசேஜ் சென்ட் பண்ணணுமோ அந்த ஸ்டைல் நம்ம செலக்ட் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு சென்ட் கொடுத்துட்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த மாடலில் அவங்களுக்கும் சேம் ஸ்டைலில் போயிடும். இத்தனைக்கு அவங்க இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியமே கிடையாது. செம்மையான ஒரு மெத்தட் இது. ஸோ இதனால நீங்க உங்க மொபைல் எடுத்துக்கிட்டு இது இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் நீங்க பயன்படுத்தி இந்த கீபோர்டை பயன்படுத்தி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க ஸ்டேட்டஸ் கூட நீங்க போட்டுக்கலாம். செம்ம ஸ்டைலிஷா அட்ராக்டிவா இருக்கும். பார்க்கவே இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்ஸ் இருக்குமான்னு நம்ம யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ உங்க நண்பர்கள் இதை பார்த்துட்டு டெஃபினட்டா இந்த மாதிரி நீ எப்படி டைப் பண்ண அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ நீங்க டிஃபால்ட்டா நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி எந்த ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ இது வாட்ஸ்அப்ல மட்டும் கிடையாது. நீங்க அனுப்பக்கூடிய ஃபேஸ்புக் மெசேஞ்சர் எந்த ஒரு மெசேஞ்சர்லையும் நீங்க டைப் பண்ண எதெல்லாம் டைப் பண்றீங்களோ எல்லாமே இதுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பை.